பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அப்ப அநியாயம்னு ஏதோ ஒன்று இருக்குல்ல, அது எது? கீழ்ப்படியாமல் இருக்கிறது அநியாயம். சும்மா இல்ல, இந்த கீழ்ப்படிதலுக்கு ஆண்டவர் ஒரு பிரைஸ் வச்சிருக்கிறார், ஒரு பரிசு வைத்திருக்கிறார். என்ன பரிசு? இது வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை. பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு சகல நன்மையும் உண்டாயிருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இந்த கட்டளை சின்ன பிள்ளைகளுக்கு மாத்திரம் நினைக்காதீங்க. யார் யாருக்கு அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் சேர்த்தான். எனக்கு ஒரு அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, 90 வயசு. பூமியில உனக்கு நீண்ட ஆயுள் வேணுமா? வேண்டாம்னு யாராவது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. எனக்கு நீண்ட ஆயுள் வேணும். இருக்கிறத விட செத்து போயிடலாம்னு சில சொல்லுவாங்க. ஒரு சும்மா ஒரு பேச்சுக்குத்தான். அப்ப ஒண்ணு செத்து போயிடுறீங்களா கேட்டு பாருங்களேன். அதுக்கு விருப்பம் இருக்காது. பூமியிலே நீண்ட ஆயுள் வேணுமா? சகல நன்மை வேண்டுமா? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கழிஞ்ச கிறிஸ்துமஸுக்கு எத்தனை பேர் உங்க பெற்றோருக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்க? உங்க அம்மா அப்பா இருந்தாங்கன்னா ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கல்ல, கொடுத்துருப்பீங்கல்ல. எத்தனை பேர் வாங்கி கொடுத்தீங்க? எதாவது அம்மா அப்பாவுக்கு நிறைய இருக்கு சார், நான் கொடுக்க வேண்டியது இல்லை சார், ஓகே சார், ஆனாலும் எதையாவது வாங்கி கொடுத்து பாருங்க. ஒரு பெண்ணு வாங்கி கொடுத்து பாருங்க, ஒரு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நிமிர்ந்துட்டு திரிவாரு. யாராவது கேட்கணுமா இவர் யார் வாங்கி தந்ததுன்னு? உடனே இவருக்கு சொல்லணுமா என் புள்ள வாங்கி தந்தான்னு? அதுல ஒரு சந்தோஷம் உண்டு சார். பிள்ளைகளுடைய பிறந்த நாள் அம்மா அப்பாவுக்கு தெரியும். எத்தனை பிள்ளைகளுக்கு உங்க அம்மா அப்பா பிறந்த நாள் தெரியும்? பரவாயில்லையா, இந்த ஊரு அம்மா அப்பா பிறந்த நாள் தெரியும். குட். நீங்க உங்க அம்மா அப்பாவுக்கு ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம். காலையில் எழுப்பின உடனே அம்மா கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு ஒரு கீஸ் கொடுத்து பாருங்க, ஒரு முத்தம் கொடுத்து பாருங்க. அந்த அம்மாவுக்கு 1000 கோடி லாட்டரியில் அடிச்சா கூட இவ்வளவு சந்தோஷம் வராது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ஏலியின் பிள்ளைகள் தங்களுடைய அப்பனுக்கு கீழ்ப்படியவில்லை. அவர்கள் கர்த்தரை அறியாத கர்த்தரின் ஊழியர்கள். கர்த்தரை அறிகிற பிள்ளைகள் கர்த்தருக்கும் கீழ்ப்படிவார்கள், பெற்றோருக்கும் கீழ்ப்படிவார்கள். அன்பானவர்களே, பெற்றோருடைய அன்பு பிள்ளைகள் புரிய வேண்டும். உலகத்தில் ஏராளமான செய்திகளை நாம் பத்திரிகைகளை படிக்கின்றோம். மிக 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 ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் இளைய சமுதாயம் வைக்கப்பட்டிருக்கிறது. பெற்றோர் பேரில் அன்பற்ற ஒரு சமூகம். பெற்றோரிடத்தில் நீங்கள் அன்பாக இருந்தால் நீங்கள் முதலாவது என்ன செய்வீங்க தெரியுமா? பெற்றோருக்கு விருப்பமற்ற எதையும் செய்ய மாட்டீர்கள். பெற்றோருக்கு விருப்பமானவற்றை மட்டும்தான் செய்வீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் சொல்லுங்க, என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆமா, இயேசுவிடத்தில் அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு கற்பனை கை கொள்ளலைன்னா அன்பு இல்லைன்னு தான் அர்த்தம். பெற்றோரிடத்தில் அன்பா இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு பெற்றோருக்கு விருப்பமற்றதை செய்தால் நீங்கள் பெற்றோரை நேசிக்கவில்லை என்று அர்த்தம். இந்த உலகத்தில் உங்களை நேசிப்பதற்கு கடவுளுக்கு அடுத்தபடியா 2 பேர் தான் உண்டு. யாரெல்லாம் தெரியுமா? அப்பா, அம்மா. அம்மாவாவது கண்ணீரை விட்டு தனக்கு அன்பை வெளிப்படுத்துவாள். ஆனால் அந்த தந்தைன்னு ஒரு பிறவி இருக்குது. அந்த பிறவி என்ன செய்யும் தெரியுமா? மனதுக்குள்ளே எல்லாவற்றையும் அடக்கிக் கொள்ளும். மார்த்தாண்டத்துல இருந்து தக்கலைக்கு நேரம் பஸ்ல வரும்போது பேக் சீட்ல பஸ்ல உட்கார்ந்துருந்தேன். என் கிட்ட ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். ஒரு வயசான ஆள், என்னை விட கொஞ்சம் வயசானவர். ஃபுட்போர்டில் தம்பிமாரெல்லாம் ஏறாம தொங்கிட்டே இருந்தாங்க. கண்டக்டர் ஏற சொல்லியும் அவர்கள் ஏறவில்லை. இவர் திரும்ப திரும்ப அந்த வாலிபர்களை அழைக்கிறார், மேலே வாரி வாங்கப்பா வாங்கப்பான்னு. அவங்களும் வரல. இவர் திரும்ப திரும்ப கூப்பிடும்போது அவங்க எல்லாம் இவர் ஒரு மாதிரி முறைச்சாங்க. அப்போ நான் சொன்னேன், போதும், ஒரு தடவை சொல்லிட்டீங்கல்ல, நிறுத்துங்க, ஏதாவது சண்டை வந்துடக்கூடாதுல்ல அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் குரல் தழுதலுக்க ஒரு வார்த்தை சொன்னார். எப்படிப்பா சொல்லாம இருக்க முடியும்? அந்த குரல்ல ஒரு தழுதலுப்பு இருந்த உடனே நான் அவருடைய முகத்தை ஏறிட்டு பார்த்தேன். கண்ணில் கண்ணீரா கட்டி நிக்குது.
நான் உடனே அவரை தொட்டு நான் தான் ஏதாவது தப்பாக பேசிட்டணும்னு சொல்லி ஏன் என்ன விஷயம்னு கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், இதுபோல் ஃபுட்போர்டில் என்னுடைய மகன் பிரயாணம் செய்து அவன் மரித்து இன்றைக்கு 10வது வருஷம். இந்த 10 ஆண்டுகளும் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஒரு நாள் கூட நிம்மதியான தூக்கம் இல்லை. ஒரு தந்தையின் அன்பு புரிகிறதா? இவர்தான் தந்தை, இவர்தான் தாய். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருடைய மனம் நோகும்படி எதையும் செய்யாதீர்கள். காதல் கத்தரிக்காய் சோதனை எதிலாவது விழுந்துடாதீங்க. எல்லாம் ஒரு மாயை, பயங்கரமான மாயை. காதல்னு ஒண்ணு கிடையாது சார். அதற்கு சரியான விளக்கம் கொடுக்க வேண்டுமானால் அது இனவிருத்திக்கான ஒரு அகத்தூண்டுதல், அவ்வளவுதான். அதை போய் காதல் நினைக்காதீங்க. ஏராளமான வாலிபர்கள் இருக்கிறார்கள், வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள். பொது இடங்களிலே நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆங்காங்கு வாகனங்களிலே பிரயாணம் பண்ணும் போதும் பைக்கல்ல சிலர் போகிறதையும் நானும் பார்க்கிறேன், நீங்களும் பார்க்கிறீர்கள். காதல் ஒன்று கிடையாது. வீணாய் உங்கள் வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள்.